பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு பயங்கர ஹெல்த் கான்ஷியஸான ஒரு வீடியோங்க இது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூரில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பருத்தி பால் அப்படின்ற ஒரு பாலை நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலி அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் எடுத்தோம், போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கடைசியில் தான் இந்த கடையை நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த ஒரு கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிக்கிற அளவுக்கு எனக்கு டியூரேஷன் அமைஞ்சிச்சு. ஸோ அந்த கடை ஓனர்கிட்டையும் நம்ம இன்டர்வியூ எடுத்துருப்போம். அவரும் கொஞ்சம் நேரம் பேசியிருப்பார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர உண்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவே இந்த வீடியோவில் அவர் பேசின எந்த இடத்தையுமே கட்டு வைக்காமல் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன், பாருங்கள் ப்ளீஸ். என்னுடைய பேர் வந்து அருணாச்சலங்க. நான் வந்து இந்த நகராட்சி திருவாரூர் நகராட்சிக்கு ஏற்றாப்புல பருத்திப்பால் கடை அப்படின்னு வச்சுருக்கேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கேழ்வரகு கஞ்சி, நவதானிய கஞ்சி 5:30 to 8:30 இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பருத்திப்பால், கேழ்வரகு, உளுந்து கஞ்சி இது போல் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த 3 வெரைட்டிஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயனான புண்ணு ஆறும், வயிறு பருத்திப்பால் சாப்பிட்றதுனால வயிறு புண்ணு ஆற்றும், மூட்டு வலி, உடம்பு வலி இதெல்லாம் வந்து நிறைய போக்கும். நிறைய நன்மைகள் பருத்திப்பால்னால நிறைய நன்மைகள் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய வராங்க, வந்து சாப்பிட்டு இந்த நோய்கள்லாம் நிறைய பரவாயில்ல குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் இந்த தொழிலை செஞ்சுக்கிறேன். இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நான் மதுரையில் போயிட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதமாக இருந்து அங்கேயே இருந்து கற்றுட்டு வந்தேன். இப்போ வந்து நிறைய பேர் பயன்படுறாங்க. அதனால் சமுதாயம் பயனடையுது, சமுதாயத்தால் என்னுடைய குடும்பம் பயனடையுது. இப்போ இந்த பருத்திப்பால் வந்து இங்கே கடை போடணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? ஐடியா எது வருதுன்னா, ஏற்கனவே கம்மங்கூடு, கேப்பக்கூடு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தரமாக பண்ணால் அங்கேயும் நிறைய கஸ்டமர் வாண்டட் இருந்தது, நிறைய இருந்தாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம். ஸோ இது எல்லாருமே நிறைய பேர் அதில் கம்மங்கூடு, கேப்பக்கூடு போடுறாங்க. ஸோ இது இல்லாத வெரைட்டிஸை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இதை நம்ம போடுறோம். ஏன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோய்கள் நிறைய குணமாகுது. இப்போ வெளியில் வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, மற்ற பானிபூரி, மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு நிறைய நோய்கள் வந்து நோயினால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குது, தொண்டை வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது. ஸோ அதை பற்றி அவங்க எதுவும் கவலைப்படுறதில்ல. அது தெரிஞ்சும் சாப்பிட்றாங்க, தெரியாமல் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் அவங்க நான் தப்பு சொல்ல விரும்பல. ஆனால் இது எதுக்காக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் நம்ம வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத. நான் வந்து பெப்சியில் சேல்ஸ் மேனேஜராக இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நிறைய தொழில் பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குது, நிறைய தொழில்கள் இருக்குது. ஸோ இது போல் ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்துக்கு உணவுனால் ஒரு விழிப்புணர்வு தரணும். இது நம்ம தமிழ் மண்ணில் நமக்கு விளையக்கூடிய உணவில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது, இதெல்லாம் இப்போ விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால, போக்கில் மாறிடக்கூடாதுனால இதை நான் தேர்ந்தெடுத்து இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த சமுதாயமும் இதை பயன்பெறணும். அது நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. அங்கிள், இப்போ நானே வந்து இந்த பருத்திப்பால் வந்து புதுசாக கேள்விப்படுறேன். இதை வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தான் யூடியூப்பில் பார்க்குறவங்க புதுசாக கேள்விப்படுவாங்க. அப்படி இந்த பருத்திப்பாலில் எதை வச்சு மேக் பண்ணுறீங்க அங்கிள்? பருத்திப்பால்னா இதில் வந்து பயப்பட ஒன்றுமே இல்லை. பருத்திப்பாலை எடுத்துக்கிறோம். பருத்திப்பால் இது எப்படி தயார் பண்ணுறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பருத்தி வந்து ஒரு பருத்தினா இப்போ இங்கே நம்ம போடுற மாட்டுக்கு போடுறது பருத்தி வரும், ரொம்ப முத்தி போய் வெடித்து பஞ்சு ஒன்று வரும், தனியாக எடுப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து 3/4 பாதத்தில் எடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நம்ம மதுரையில் கிடைக்கும். இது பருத்தி பாலுக்குன்னே தனியாக இருக்கும். அது வந்து ஈரம் இருக்கும். அதை வந்து ஒரு 10 மணி நேரம் நம்ம போட்டு ஊற போட்டு ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி வெள்ளை துணி போட்டு புழிஞ்சி எடுத்தோம்னா அது பால் தனியாக மஞ்சள் கலரில் வந்துடும். அதோட பச்சரிசி, மிளகு, திப்பிலி, சித்திரத்தை, சுக்கு, ஏலக்காய், அதிமதுரம், ஜாதிக்காய் இது போல் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தேங்காயும் இதில் கூட சேர்ந்து இதை தயார் பண்ணுறோம். இதில் பயப்பட ஒன்றும் இல்லை. இது எல்லாமே நோய்களை போக்கக்கூடியதான். ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு. இதை விட்டதுனால தான் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் போயிட்டு இன்றைக்கி இத்தனை பேர் நிற்கிறோம். நோய்கள் நிறைய இன்றைக்கி நான் வாங்கிட்டு வரோம். இதெல்லாம் சாப்பிடும்போது இன்றைக்கி நமக்கு நோய்களே கிடையாது. இதை விட்டதுனால வந்தது தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால் இது எல்லோரும் தொடரணும் அப்படிங்கிறதா. இது நம்ம கடையில் மட்டும் இல்லை, வாரத்தில் 1 நாள் 2 நாள் எங்கே பருத்திப்பால் கிடைக்குதோ அங்கே சாப்பிடுங்க. இது பொதுமக்கள்கிட்ட என்னுடைய வேண்டுகோளாக நான் வச்சுக்கேன். அங்கிள், பருத்திப்பால் எத்தனை நாளாக நீங்கள் குடிக்கிறீங்க? ஒரு 3 மாதமாக.
3 மாதம். இப்போ அந்த காலத்தில் பண்ணுவாங்கல்ல, ஆ அப்போ அந்த இப்போ ட்ரெண்டுக்கு வந்து என்னதான் சாப்பிட்டாலும் எல்லாமே கலப்படம் விஷயமா இருக்குது. ஆ இது வந்து அந்த காலத்து அந்த தாத்தா பாட்டி அந்த மாதிரி செஞ்சு ஒரு நேச்சுரலாக இருக்குது. எனக்கு அல்சர் பிரச்சனையாக இருந்துச்சு, அதெல்லாம் சரியாயிடுச்சு. சரியாகி வந்துக்கிட்டு இருந்து இப்போ சரியாயிட்டு. சரியாகி இப்போ நான் டெய்லியும் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குது. நான் டெய்லி வந்து சாப்பிட்டு தான் போதும். தேங்க்ஸ் அங்கிள். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அந்த கடைக்கு இந்த சைடு இங்கே வந்து உட்கார்றதுக்கு ஒரு சிமெண்ட்டில் ஒரு டிவைடர் மாதிரி இருக்குது, இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ இப்படியே குடிக்கலாம் கைஸ். இந்த பருத்திப்பால் என் லைஃப்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். ஸோ குடிப்போம் கைஸ். நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி வந்து லைட்டாக அந்த சூட வாசனை இருக்குல்ல அது தெரியுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், அப்புறம் வந்து தேங்காய் அதெல்லாம் இருக்குது. இல்லை பார்த்தாலே தெரியும், தேங்காய் லைட்டாக தூவி போட்டிருக்காங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், பின்னாடியே தெப்பக்குளம். தெப்பக்குளத்துக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கோம். திருவாரூர் தெப்பக்குளத்துக்கிட்டே இருக்குது இந்த கடை. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது. கைஸ், ஆக்சுவலி நிறைய இடத்துல இந்த வீடியோ எடுத்தேன், ஆனால் கடைசியில் முருகன் கிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்களா கைஸ்.